ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சமோசா பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையெண்டு பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு தயாராகிடுச்சு. இதில் லைட்டாக ஆயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளாடி நம்ம உள்ளே வைக்க ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் தயார் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். இதை 1-2 மசிச்சுக்கோங்க. நல்லா மையாக மசிக்க வேண்டாம், கொஞ்சம் 1-2 மசித்தா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறகுறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, அது முழுசாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி முழு கொத்தமல்லி போடணும். அது கூடவே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். தனியா சீரகமும் போட்டுக்கலாம். அது கொஞ்சமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப தின்னமாகவும் தேய்க்க வேண்டாம், மீடியமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு ஒரு சைடு தடவிக்கலாம். இந்த சைடு ஒரு சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கோன் ஷேப்பில் வரும். கோன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு சைடு நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயில் சூடாயிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. பாருங்க, நம்மளோட சமோசா தயார். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நம்மளோட சமோசா தயாராகிடுச்சு. இது கூடவே நல்லா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.